தூத்துக்குடி மாவட்டம் பாலசமுத்திரம் பகுதியில் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளதால் ஒரு வழிப்பாதையில் வாகனங்கள் இயக்கப்படுகின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வினீஷ் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வினீஷ், இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். ஜெகதீஷ், தென்மிலங்கை கடற்கரை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரை தமிழகத்தில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தென் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கடந்த 3 நாட்களுக்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தற்போது வரை தேங்கி தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடியை பொறுத்தவரை சாத்தான்குளம், ஓட்டப்பிடாரம், ஸ்ரீவைகுண்டம் இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் மாவட்டத்தின் முக்கிய பகுதிகள் முழுவதுமாக தண்ணீரால் சூழப்பட்டுள்ளது என்றே கூறலாம். அந்த வகையில் பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ தொடங்கியிருக்கிறது. தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி தூத்துக்குடியிலிருந்து மதுரை செல்லும் சாலையில் மழைநீர் தேங்குவதால் வாகனங்கள் ஒரு வழி பாதையில் இயக்கப்பட்டு வருகின்றன. தூத்துக்குடியிலிருந்து மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் பாலசமுத்திரம் பகுதியில் இருக்கக்கூடிய வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய மழைநீர் முழுவதுமாக பெருக்கெடுத்து தற்பொழுது சாலை வழியாக பயணிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. தூத்துக்குடியிலிருந்து மதுரை நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் மதுரையிலிருந்து தூத்துக்குடி செல்லும் சாலை வழியாக ஒரு வழி பாதையாக இயக்கப்படுவதால் விபத்து ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதாக வாகன ஓட்டிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இன்று காலை முதலே இந்த பகுதி முழுவதுமாக பனிமூட்டமாக காட்சியளிக்கிறது. ஒரு வழி பாதையாக வாகனங்கள் இயக்கப்பட்டு வருவதால் வாகனங்களில் முகப்பு விளக்குகளை எரிவிட்டவாறு வாகன ஓட்டிகள் பயணித்தவாறு இருக்கின்றன. குறிப்பாக இந்த பகுதியில் காற்றாலை மின்சாரம் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. அது அந்த காற்றாலை மின்சாரத்திற்கான அந்த இயந்திரங்களை செல்லக்கூடிய வாகனங்களும் கனரக வாகனங்களும் அதே போல தூத்துக்குடி செல்லக்கூடிய பெரும்பாலான அரசு பேருந்துகளும் இந்த வழியாக தான் பயணிக்கின்றன. ஒரு சில 4 சக்கர வாகனங்களும் இந்த வழியாக செல்வதால் வாகனங்களுக்கு விபத்து ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். ஒரு வழிப்பாதையாக இந்த பகுதி முழுவதுமாக மாற்றப்பட்டுள்ளதால் ஒரு வழிப்பாதையாக செல்லக்கூடிய சாலை சூழல் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக தூத்துக்குடியிலிருந்து மதுரை செல்லக்கூடிய வாகனங்கள் முழுவதுமாக எதிரே இருக்கக்கூடிய சாலையில் பயணித்து வருகின்றன. இருவழி சாலை தற்பொழுது ஒரு வழி சாலையாக மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த தூத்துக்குடியிலிருந்து மதுரை செல்லக்கூடிய வாகன சாலை முழுவதுமாகவே அருகாமையில் இருக்கக்கூடிய வயல்வெளியில் இருக்கக்கூடிய தேங்கிய மழைநீர் முழுவதுமாக சாலையில் செல்லக்கூடியதால் சாலை முழுவதுமாக முழங்கால் இருக்கும் மழைநீர் தேங்கியிருக்கிறது. இந்த சாலையில் வாகனங்கள் சென்றால் பழுதடையும் என்ற அச்சத்துடன் தற்பொழுது அருகாமையில் இருக்கக்கூடிய சாலை வழியாக பொதுமக்கள் பயணித்து வருகிறார்கள்.